ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சுக்கான்னு வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சுக்கான்னு தெரிஞ்சால் ஒரு ஐடியா வரும். அதை வச்சு அடுத்த பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 621. ஓகேவா, இது எப்படி அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். ஓகே, எப்பயுமே ஒரு நம்பர் அடிக்கிறானா ஒரு சாதனம் அடிச்சிட மாட்டான். ஒரு நம்பர் காமனாக வச்சு தான் ஒரு நம்பர் அடிப்பான். எக்ஸாம்பிள் பார்த்தா இன்றைக்கி அப்படி தான் அடிச்சிருந்தான். இங்கே ஏபி பாருங்கள் 58, இந்த ஏபி 58, இங்கே நமக்கு பிசி 58. ஓகேவா, இது ரெண்டுத்துக்கு காமனாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். ஏபி 58, இங்கே பிசி 58. இந்த ஏபி 58 அடிக்கும்போது 3 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 43. 43ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 44 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, இங்கே 58 காமனாக வச்சு 3 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 43, 3 நாளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 43ல் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 44 சொல்லி முடிச்சிருப்பான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடிச்சது. என்னென்னா இங்கே 58 காமனாக வச்சு 3 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 20, 3 நாளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 21. அந்த 20ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 21 சொல்லி அடிச்சிருந்தாங்க. என்ன பண்ணான்னா 43க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 44 சொல்லி அடிச்சிருந்தா. அங்கே ஏபி 58க்கு ஏபியை மட்டும் கரெக்டாக ப்ளஸ் பண்ணி அடிச்சிருந்தா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 58 காமனாக வச்சு இங்கே 20க்கு இங்கே 21 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருந்தா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 61. இது எப்படி அடிச்சுக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா எப்படி அடிச்சுக்கலாம்னு தெரிஞ்சால் இன்றைக்கி வராட்டலாம் அடுத்த வாட்டி இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இதே சேம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சொல்லியிருக்கேன். அது மாதிரி டெமோவில் சொல்லியிருப்பேன். எப்படின்னா இங்கே ஏசி பாருங்கள் 54, 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து 15, 3 நாள் விட்டு ஏசி வந்து 25. அவன் என்ன பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள். 54. ஓகேவா, 54 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி 54, 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா, அந்த 25 திருப்பினா நமக்கு வந்து 52. ஓகேவா, 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி ஒரு 51. அவன் என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். 54, 52, 51. அப்போது கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் குறையும், 53. அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏசி 53 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏசி 51, 52, 54. அப்போ கேப்பில் ஒரே ஒரு நம்பர் தான் குறையும், ஏசி 53. ஒன்று ஏசி 53 வந்திருக்கணும், அப்படிலாம் ஏசி 35 வந்திருக்கணும். அப்போ வந்து கரெக்டாக கேம் லாக் ஆகிருக்கும். அன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 35 தான் நான் சேனலுக்கு கொடுத்துருந்தது ஜாயினில். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 53 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருந்தோம். ஏசி 51, 52, 53, 54 சொல்லி முடிச்சிருந்தோம். அதே சேம் ரூட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடிச்சிருந்தோம். எப்படின்னா இங்கே ஏசி வந்து பாருங்கள் 69, ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 18. அவன் என்ன பண்ணியிருக்கான் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 69க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணாக்கா 6க்கு பவர் பண்ணால் 1, 69. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை பவர் பண்ணால் 19, இங்கே 18. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 17, ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 16. அப்போ 16 வந்திருக்கணும். அப்படி இல்லைனா அது திருப்பி 61 சொல்லி வந்திருக்கணும். அவன் அதான் பார்த்தீங்கன்னா 61 சொல்லி அடிச்சிட்டான். அவன் என்னன்னா 4வது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 19, 18, 17. இங்கே ஃபஸ்ட்னா 19க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் ஒரு நம்பரை பவர் பண்ணி அடிச்சிருந்தா. இங்கே 17, இங்கே 16 வந்திருக்கணும். 16க்கு 2 நம்பருமே பவர் பண்ணாக்கா 61. கரெக்டாக ஏசி வந்து 61 கரெக்டாக வந்துச்சு, பிசி வந்து 21. ரெண்டுத்தையும் லாக் பண்ணி 621 சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே பேட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சுக்கலாம் ஒரு ஐடியா வந்துருச்சா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். இதே ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இந்த ஏபி 58 காமனாக வச்சுக்கோங்க. இப்போது ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 58. ஓகேவா, 581 தான் இங்கே வந்து 158 சொல்லி அடிச்சிருப்பான். இதை காமனாக வச்சுக்கோங்க. இப்போது 3 நாளுக்கு மேலே பாருங்கள் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 43. ஓகேவா, 3 நாளுக்கு மேலே ஏபி 43, 3 நாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 44 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, கரெக்டாக பார்த்து ஏபி முடிச்சிட்டான். ஓகேவா, இப்போது இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 32ன்னு இருக்கும். அந்த 32 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் 23 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா, பிசியில் வந்து திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா, பிசி 32க்கு பிசி வந்து 23 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். ஓகேவா, அதே சேம் ரூட்டில் இப்போ பார்த்துக்கோங்க. இங்கே பிசி 58க்கு 3 நாளுக்கு மேலே பாருங்கள் பிசி வந்து 21. ஓகேவா, பிசி வந்து 20. அந்த 20 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 21 சொல்லி அடிச்சிட்டான். அப்போது இங்கே பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 92ன்னு இருக்குது. அப்போ அந்த 92 திருப்பி தான் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 29 சொல்லி நாளைக்கு அடிக்கணும். ஓகேவா, 29 சொல்லி நாளைக்கு அடிக்கணும். இப்போ அந்த ரெண்டுத்துக்குமே பாருங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 43க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 44 சொல்லி ஏபி முடிச்சிட்டான். இப்போ அதில் பேலன்ஸ் பிசி 32ன்னு இருந்தது. அந்த 32 திருப்பி தான் இங்கே 23 சொல்லி அடித்து முடித்தான். இப்போ அதே ரூட்டில் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே நமக்கு பிசி வந்து 20, அந்த 20க்கு தான் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 21 சொல்லி இன்றைக்கி அடிச்சிட்டான். அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இங்கே ஏபி 92ன்னு இருக்குது. அந்த
92 திருப்பி ஏபியில் வந்து 29 அடிச்சிட்டானாக்கா இந்த கேம் வந்து கரெக்டாக லாக் ஆகிடும். அப்போ நமக்கு ஏபி வந்து 29 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி 29 வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு 3 வர வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 23 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 23 அடிச்சிட்டான். ஒரு ஏசி 23 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வர மாதிரி இருந்தால் 293 சொல்லி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 293 வர வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அது மிஸ் ஆச்சுன்னா 293 நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி 329 சொல்லி நம்ம ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 3, 6, 9 பேட்டர்ன் ஓகேவா, அது நிறையா டைம் ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபி 23, அடுத்த ஏபி வந்து 26, அடுத்த ஏபி வந்து 29 வரணும். அப்படி 29 வந்தால் 292 ஓகே 293 வர வாய்ப்பு இருக்குது. ஏசி 23 ஓகேவா, ஏன்னா நமக்கு பிசி 23 அடிச்சிட்டான், ஏபி 23 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 23 இந்த மாதம் பெண்டிங் இருக்குது. வர மாதிரி இருந்தால் 293. ஒரு வேளை அது வந்து பார்த்திங்கன்னா 329 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டை வந்து 2 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பிசி வந்து 27 அடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 21 அடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 23 அடிச்சிட்டான். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த நம்பர் 27, 21, 23. அப்போது இன்னும் அடிக்க வேண்டிய ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 25, ஒரு 29 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி தான் 29 வரும்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேளை அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அவன் பிசியில் கூட 29 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி 329 சொல்லியும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஏபியில் வந்து 54 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். என்ன ரீசன்னா ஏபோட 5 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 56, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 58, ஏபியில் ஒரு 50. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ட நம்பர் 56, 58, 50 மூணுமே ரெட்ட நம்பரு. இன்னும் அடிக்க வேண்டிய ரெட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 54, ஒரு 52 பெண்டிங் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 54 கரெக்டாகவே முடிச்சிருந்தேன். ஓகேவா, ரெட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் 56, 58, 50, 54 சொல்லி எல்லாமே ரெட்ட நம்பரை முடிச்சிட்டான். அதே மாதிரி தான் பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 27, 27, 21, 23 ஓகேவா. இன்னும் அடிக்க வேண்டிய ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு ஒத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 வச்சு ஒத்த நம்பரில் 29, ஒரு 25 மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. இது என்ன இருக்கிற ஒரு 4-5 நாள் இதை ஃபாலோ பண்ணால் கூட போதும். பிசி வந்து 29 இல்லை 25 ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 29 வர்றதுனால அதை நம்ம பிசிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏபிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, பிசியில் கொடுத்தா ஏபியில் அடிப்பான், ஏபியில் கொடுத்தா மாற்றி அடிப்பான். அதனால் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் காரணம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9, 6, 3 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏசியில் பாருங்கள் ஒரு 39 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். ஏசியில் ஒரு 99 அடிச்சிட்டான். ஏசியில் ஒரு 69 அடிச்சிட்டான். அப்போ ஏசியில் ஒரு 39 ஒன்று பெண்டிங் இருக்குது. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஒரு 39 வரதும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 92 சொல்லி அடிச்சிட்டான். ஏபியில் ஒரு 92 அடிச்சிட்டான். ஏபியில் ஒரு 62 அடிச்சிட்டான். அப்போ ஏபியில் ஒரு 32 சொல்லி ஒரு பெண்டிங் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 329 வந்தால் வச்சுக்கோ லாக் ஆகிடும். அப்போ 329 வரலாம். ஒரு வேளை அந்த பாக்ஸில் வர மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 293 வரலாம். ஓகே, அந்த 2 ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தால் அந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சு பார்த்திங்கன்னா 29, 25 ஃபாலோ பண்ணுங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு நம்பருமே பார்த்திங்கன்னா காமனாக அடிச்சுட்டு போகிறான், ஒரு கரெக்டாகவே அடிச்சுட்டு வரான். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த டெமோ பார்த்தா அவனுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து 29 வரணும். 29 வந்தால் 293. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 29 அடிச்சிட்டாங்கன்னா 329 ஓகேவா, 329 ஒன்று ட்ரை பண்ணிக்குவாங்க. பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு 2 வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் 29, 25 தான் அடிக்கணும். ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் 25, 29 ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, வரது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, பாருங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை ப்ளே பண்ண அவசியம் இல்லை, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.